கோயில்கள் வாக்குச்சாவடிகளின் வாசல்கள் அல்ல, அது ஆன்மீகத்தின் உறைவிடம் என அயோத்தி மக்கள் பாஜகவுக்கு தெளிவுபடுத்தி இருப்பதாக மார்க்சிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் விமர்சித்துள்ளார். மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய அவர், மோடியின் தற்போதைய உரையில் அயோத்தி என்ற வார்த்தையே இல்லை என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் பேசினார். பிரதமர் அவர்கள் தேர்தலுக்கு பிறகு இந்த அவையில் எதிர்க்கட்சிகளுக்கு இடமில்லை, பார்வையாளர் மாடத்தில் தான் எதிர்க்கட்சிக்கு இடம் என்று பிரதமர் பேசினார். ஆனால் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவரின் உரையை 2 மணி நேரம் உட்கார்ந்து கேட்க வைத்திருக்கிற பெருமையை இந்திய வாக்காளர்கள் நிலைநிறுத்தி இருக்கிறார்கள். பிரதமரினுடைய அந்த பேச்சு முழுக்க முழுக்க அயோத்தியை பற்றி இருந்தது. ஆனால் இன்றைக்கு குடியரசுத் தலைவருடைய உரையில் அயோத்தி என்ற சொல்லே இல்லை. உங்களுக்கு வாக்களிக்காவிட்டால் அயோத்தியையும் கைவிடுவீர்கள், ஆண்டவனையும் கைவிடுவீர்கள் என்பதுதான் நீங்கள் இன்றைக்கு குடியரசுத் தலைவர் உரையின் மூலம் இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லியுள்ள தீர்ப்பு. அயோத்தியினுடைய ராமர் உங்களை கைவிட்டார். வாரணாசியிலே காசி விஸ்வநாதர் முதல் 3 சுற்று உங்களை தவிக்க விட்டு விட்டார். தெய்வத்தின் குழந்தை என்று நீங்கள் சொன்னதை மனிதர்களான எங்களாலேயே தாங்கிக் கொள்ள முடியவில்லை, தெய்வங்களால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? எனவே தான் நீங்கள் ராமரை கைவிட்டு விட்டு விஸ்வநாதரிடம் போனீர்கள், விஸ்வநாதரை கைவிட்டு விட்டு இன்றைக்கு ஜெகநாதரிடம் போயிருக்கிறீர்கள். விரைவில் ஜெகநாதரும் உங்களுக்கு நல்ல அருளை பாவிப்பார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.